நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த பில்டிங் வந்து நம்மளுக்கு வயலுக்கு போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒயர் எடுத்து முடிச்சிட்டோம். வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து வயலுக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து தேர்ட் ஃப்ளோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம உள்ளே வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே தண்ணி விட்டாங்க. பார்த்திங்கன்னா, அது பூச்சி வேலை முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி விட்டெல்லாம் முடித்து இந்த பூச்சி வேலையெல்லாம் முடித்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டல் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். எல்லா வேலையுமே வந்து பூச்சி வேலை அனைத்தும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேர் வந்து நம்ம டிவி யூனிட்டிங் வரப்போகுது. அதனால் அங்கே வந்து நம்ம 12 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். கீழே வந்து 8 மாடலர் பாக்ஸு ப்ளஸ் வந்து 2 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த நேர் வந்து நம்ம டிவி கேபிள், ஹோம் தியேட்டர் லைனு, அப்புறம் அதுவாக லேண்ட் கேபிள் எல்லாமே இங்கே தான் வரும் இந்த பாக்ஸுக்கு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ளக்கு மட்டும்தான் வரும். இதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வர மாதிரி வந்துடும். அப்புறம் ஹாலில் வந்து நம்ம 18 மாடலர் டோட்டலாக வச்சுருக்கோம். இப்போ வந்து மேலே சீலிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஜங்ஷனுக்கு மேலே இருக்கும், ஃபேன் ஜங்ஷன் மட்டும். அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம 4 கார்னர் வந்து ஸ்பாட் லைட் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 மாடலர் வச்சா தான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே வந்து நம்மளுக்கு 10 தான். நம்ம 18 மாடலரோட பெரிய பாக்ஸ் இல்லை, அதனால் வந்து 18 மாடலர் லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ அப்படி நம்ம ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, நம்ம 10 அப்படின்னா நம்ம இதில் ஒரு முக்கால்வாசி பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் இழுத்துக்கிறோம். மீதி வந்து கால்வாசி வந்து நம்ம இந்த டிவி யூனிட்டி பக்கத்தில் 12 மாடலரில் இழுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஹாலில் வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு லைட் பாயிண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ அதுவும் வந்து ஹாலில் வந்து 4 பக்கம் 4 பாயிண்ட்டு. இதெல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒயர்லெஸ் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அடுப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து 6 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு மேலே வந்து சிமினி வரப்போகுது. இங்கே அதுவாக எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த லைட் பாயிண்ட்டு, இது எல்லாமே வந்து இங்கே வரப்போகுது. அதுவாக 16 ஆம்ஸு சாக்கெட்டு ப்ளஸ் 20 ஆம்ஸ் சுவிட்ச் வரப்போகுது. இப்போ இந்த லைட் பாயிண்ட் மட்டும் வந்து நம்ம இங்கே மெயினில், அதாவது முன்னாடி 12 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம், இதுக்கு வந்து வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்ஓவுக்கு வந்து 2 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். ப்ளக் பாயிண்ட் மட்டும் அங்கே வந்துடும். இதனுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சிங்க்கு இன்னும் ரெடி பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி தொட்டிக்கான சிங்க் டேப் வந்து இங்கே தான் வரப்போகுது. அதே மாதிரி ஆர்ஓவுக்கு இங்கே ஒரு டேப்பு. ஏப்பா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பில்டிங்கில் வந்து ஒயர் இருக்கிறது வந்து நம்ம வடிவேலு அவருமே விஜய் அவரும் தான் வந்து இந்த பில்டிங் வர போகிறாங்க. இப்போ வந்து இவர் வந்து நம்ம மூஞ்சி மறைக்கிறேன் அப்படின்ட்டு கட்சி போட்டிருக்கிறாரு. இந்த மூஞ்சி வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, அதை போட்டுறேன். அப்புறம் என்ன கொண்டு வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் லெஃப்ட் சைடு தான் வந்து நம்ம 12 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். கீழே வந்தீங்கன்னா ஃபுட் லேம்ப்பு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஏசி பாயிண்ட்டு நம்ம இந்த நேர் வரப்போகுது. இங்கே ஒரு டியூப்லைட் பாயிண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே 2வே பாயிண்ட்டு ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம 6 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, அதுவாக வந்து 2 2வே, அதுவாக அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கான ஒரு சுவிட்சு, இவ்வளோ தான் அதில் வரப்போகுது. இப்போ இதில் ஃபேன் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது 10க்கு 16 அப்படிங்கிறதுனால வந்து ஃபேன் பாயிண்ட் 2 கொடுத்துருக்கோம்.
இப்போ இதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் வருது. அட்டாச் பாத்ரூமில் வால் மிக்சர், அப்புறம் ஸ்டாண்டிங் பேசின், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் ஒரு வாஷ் பேசின். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பாத்ரூமில் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்மால் பெட்ரூம் போகலாம். இப்போ ஸ்மால் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 12 மாடலர் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். இது 10க்கு 10 சைஸு ரூமு. இப்போ இதில் 12 மாடலர் பாக்ஸு, கீழே வந்து ஃபுட் லேம்ப்பு. அந்த பெட்ரூமில் என்ன ஆப்ஷன் வருதோ அது எல்லாமே வரும். இதில் அட்டாச் பாத்ரூம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-3 லைட்டு, ஒரு ஏசி பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு லைட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து மத்தியானத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பில்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த பில்டிங் போடுவாங்க. இப்போ வந்து பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கலவையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பெலாம் வந்து வெளியே நீட்டிருக்கும், அதெல்லாமே வந்து கட் பண்ணிடணும்.